ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உன் தலைவிதி மாறி உனக்கான நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினாலே உன்னோட தலைவிதிகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு எதிராக இருக்கும் பிரச்சனைகளையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையை வாழும்போதே நல்லா ரசித்து சந்தோஷமாக வாழணுமே தவிர என் தலைவிதி இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டம் அப்படி இருக்குன்னு பிரச்சனைகளை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையில் எது எப்போ உன்னை விட்டு போகும்னு உனக்கே தெரியாதல்லவா? அப்படி இருக்கும்போது இருப்பதை கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காம, எதையிலும் கோளாறு சொல்லாமல் இருப்பதை நினைத்து மகிழ்வாக மனநிறைவோடு நீ வாழ தயாராக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், அதுக்காக பயப்படக்கூடாது. பயத்தை தாண்டி ஜெயிச்சு இந்த உலகத்தில் வாழ தயாராக இரு. உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் துணையாக இருப்பேன். உன் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீ மனசில் என்ன யோசிக்கிற, உன்னுடைய பிரார்த்தனைகள் என்ன என அனைத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிற்ற வேணாம். என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவழைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக நினச்சி நீ துவண்டு சோர்ந்து போகிற அளவுக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் விஷயங்கள் நடந்திருந்தாலும் இனிமே நீ வாழப்போகிற வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நீ வாழ்வதற்கு தேவையான மன உறுதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? வாழ்க்கையை எப்போதுமே வைராகியத்தோடு வாழணும், ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழணும். உன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு துளி அளவு கூட கலக்கம் உனக்கு வேண்டாம். உன் கூட நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் எதிர்காலம் சிறப்பானதாகவே இருக்கும்னு நம்பு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். தண்ணீர் எல்லாம் விட்டு வடிஞ்சு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் நடத்தி தரப்போகிறேன். வாடிய முகத்தோட எதையோ யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். நீ எதையெல்லாம் எப்படிலாம் யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் நீ சந்தித்த துன்பங்களே நீ மனசில் போட்டு யோசித்து வருத்தப்பட்ட விஷயங்களால் தான் வந்தது. இனிமேலும் மனசில் அதையும் இதையும் போட்டு யோசிக்காமல் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னை நம்பி வந்து விட்டனே, இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன் அனைத்து கவலைகளும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் உன்னுடைய ஏமாற்றங்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் மாயையாக பல விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டிருந்தாலும் எது மாயை எது உண்மை என நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. நீ நம்பிக்கையை வைக்கிறதை பயன்படுத்தி நீ எல்லாரையும் நம்புறதை வச்சு இந்த உலகமே உன்னை ஏமாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் நீ கவனமாக இருந்து உண்மை எது பொய் எதுன்றதை தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. விழிப்புணர்வோடு நீ இருக்கும்போது எந்த விதத்திலும் தோற்று போக மாட்டாய். நீ எதுக்காக இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருக்க, எதை தேடி ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ உனக்காக இன்னும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலை. மற்றவங்களுக்காக உன் குடும்பத்துக்காகவும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் தானே நீ வாழ்ந்து வாழ்ந்து கஷ்டப்படுகிறாய். ஆனால் மற்றவங்களுக்காக நீ என்னதான் வாழ்ந்தாலும், மற்றவங்களுக்காக உன் நாட்களையும் மூச்சையும் உயிரையும் கொடுத்தாலும் கூட நீ தடுமாறி விழுந்தினா உனக்கு யாரும் கை கொடுக்க வரமாட்டாங்க. அதனால் முதல்ல உனக்காக நீ வாழ தயாராகு. உன் குடும்பத்துக்கு, உன் குழந்தைங்களுக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நீ ஓடி ஓடி உயிரை கொடுத்ததெல்லாம் போதும். வாழ வேண்டிய வயசில் இப்படி சந்தோஷமாக வாழாமல் மற்றவங்களுக்காக நீ யோசித்து யோசித்து என்ன சாதிக்க போகிற? இனி வரக்கூடிய நாட்களிலாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் உனக்காக செய்ய தயாராகு. கடந்து போன காலத்தை இனிமே மாற்ற முடியாது. ஆனால் மீதம் இருக்கிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் சந்தோஷமாக வாழலாம் அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாத. நீ நினச்ச வாழ்க்கையை அமையலைனாலும்
அமைஞ்ச வாழ்க்கையை உனக்கு எண்ணத்திற்கு ஏற்றாற் போல மாற்ற முடியும். உனக்கு நிறைவேற வேண்டிய எண்ணங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் ஓட தேவையில்லை. எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்துகிறேன். நீ செய்யும் செயல்களை எப்போதும் சரியாக செய்ய பழகு. உனக்கான ஒரு இடத்தில் உயர்வாக நீ உட்காந்து வாழ்க்கையை சிறப்பாக அனுபவித்து வாழும்படி இந்த முருகன் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறேன். மெல்ல மெல்ல உன்னை சிறையாக பிடித்து வைத்து கொள்ளும் தேவையற்ற விஷயங்களில் இருந்து அந்த சிறையிலிருந்து வெளியே வா. எந்த விஷயத்திலும் நீ தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதையும் கவனமாக கையாள கற்றுக்கோ. இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்க சொந்த பந்தம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன்னை குறை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த முருகன் நான் இருக்கிறேங்கிறத நீ முழுசா நம்பு. இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. உன் தலைவிதி துன்பத்தை தாண்டி இன்பமுடையதாக மாறும்படி நான் செய்கிறேன். உனக்கு பொருத்தமான அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ யாருக்கும் அதிகமாக நல்லது செய்யவும் வேணாம், யாருக்கும் அதிகமாக கெட்டது செய்கிறாங்களேன்னு யோசித்து கவலைப்படவும் வேண்டாம். நீ எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிற, அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ ரொம்ப நல்லது செஞ்சு நல்ல பிள்ளையாக இருந்தீனா அது உன்னோட எதிரியின் கண்களில் பட்டு அவங்க உன்னை ஏமாத்துறதுக்கு அதுவே காரணமாகிடும். அதனால் என்னதான் நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் கூட அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லார் மீதும் நீ அக்கறை செலுத்துகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும், நீ முன்னேறினா சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லை என்பதை புரிந்துகொள். உன்னை விட யாரும் பின்தங்கி இருக்க விரும்ப மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யவும் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ முன்னேறணும்னு சொல்கிற இந்த உலகம் அவர்களை விட நீ முன்னேறினா ஒரு அடி முன்னேறினா கூட பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள். அதனால் நீ எப்போதும் யாரையும் நம்பாமல் யாரிடமும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் உன் வாழ்க்கையை ஜெயிப்பதில் உறுதியாக இரு. எந்த விஷயத்தை மனசில் போட்டு சுமையாக பாரமாக சுமந்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் வாழ்வில் இருக்கும் இன்பம் துன்பம் அனைத்தையும் சரி செஞ்சு சமநிலையாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதையும் யோசித்து வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக நான் இருந்து உனக்கான வரத்தை கொடுப்பேன். நீ எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிற அந்த விஷயத்தை அந்த நொடியிலிருந்தே மாற்றி அமைச்சு உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சு கொடுப்பேன். பட்ட மரம் போல இருந்த உன் வாழ்க்கை துளிர்க்க போகுது. வறண்டு போனதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிழலாக நான் இருந்து உனக்குள்ள புது ஆற்றலை கொடுப்பேன். உன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் வேதனைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் உண்மையிலேயே இன்பமும் மகிழ்ச்சியும் நிலச்சி இருக்கும்படி நான் செய்கிறேன். எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் புதுசாக தொடங்கி துவக்கி உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். என்கிட்ட எதுவுமே இல்லையே நினச்சி நீ கவலைப்படாத. இப்பொழுது நீ வெறுமையாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் ஒப்படைப்பேன். எப்போதும் உன்னிடம் இல்லாததை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். காலியான பாத்திரத்தில் தானே முதல்ல தண்ணீர் ஊற்றுவாங்க. அதே போல் எதுவுமே இல்லாத உன் கைகளில் இனி எல்லாமே கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இப்போது துன்பத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் தருவேன். நிச்சயம் உன் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய் நீ நிரந்தரமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே. இதுவரை நீ செய்த நன்மைகள் என்னன்னு உனக்கே தெரியாமல் நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற புண்ணியத்தை நான் உனக்காக கொடுத்து உன்னை பாதுகாத்து கவசம் போல வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் இதுவரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்ட. இனிமேலும் நீ நல்லபடியாக வாழும்படியும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். வளமாக நலமாக செல்வ செழிப்பாக என் அன்பு பிள்ளையான நீ அழகாய் வாழும்படி இந்த முருகனின் அருளும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்.
எவ்வளவு சோதனைகள் உனக்கு எதிராக வந்திருந்தாலும் அதை தாண்டி நீ வலிமையுள்ள ஆளாக மாறியிருக்கிறாய் தானே. இந்த சோதனையும் வேதனையும் இப்பொழுது உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் எடுத்துட்டு போக போகுது. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இனி எல்லா விஷயங்களும் இன்று முதல் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இரட்டிப்பு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். இன்று இரவோடு இரவாக உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ சந்தித்த சிக்கல்களும் சிரமங்களும் சரியாகி மன அழுத்தங்களும் பாரங்களும் முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நடக்கப் போகுது. இன்று நாள் முடியும் போதே உன் கஷ்டமும் சேர்ந்து முடிஞ்சு போயிடும். எனக்கான நல்ல நாள் எப்போது வரும், எனக்கான மகிழ்ச்சியும் வெற்றியும் எப்போது கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே உனக்கான நம்பிக்கையை நீ பெரும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறேன். உன் மனசை இலகுவாக்கி நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் நான் காட்டுறேன். இன்னும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. நீ அமைதியாக நிம்மதியாக இரு. இனி அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பது உண்மை அல்ல. காலம் எப்போதும் வலியையும் வேதனையையும் துடைக்காது. வலியோட எப்படி வாழணுங்கிறத மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும். காயங்கள் ஆறினாலும் அதோடைய வடுக்கள் அடையாளம் மாறாதது போல வாழ்க்கையில் சில காயங்கள் மனசுக்குள் உனக்கு ரணமாக தங்கி உன்னை காயப்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிட்டு கடந்து வர தயாராகு. நீ செஞ்ச கர்மாக்கள் நல்லதாக இருந்து நன்மைகளை தரும்படியும் உன் பாதை வெற்றி பாதையாக மாறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். சில சமயம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம். அதை நினச்சி நீ கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் அதை தாங்கி மறுபடியும் நீ வலிமையோடு வாழ்ந்து வருகிறாய் தானே. இது எல்லாமே நல்லதுக்கு தான். கூடிய சீக்கிரம் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை இந்த முருகன் நடத்தி கொடுக்குறேன். கர்மாக்கள் வழிநடத்தும் இந்த பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் மறுபடியும் அதை சீக்கிரமே உனக்காக சரி செஞ்சு மனசு உடையாமல் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் உன்னை தாங்கி பிடிப்பேன். நான் எப்போதும் உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. நீ முன்னேறதுக்கு தேவையான தைரியத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் அருளையும் இந்த முருகன் உனக்கு தருவேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறேன்.